தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடுங்கிற பரப்புரையை முதலமைச்சர் அவரே நேரடியாக சென்று மக்களிடம் பேசி தொடங்கி வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதாவது ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக திமுகவினுடைய மெம்பர்ஷிப் டிரைவ், அதாவது உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார். அது உறுப்பினர் சேர்க்கை மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்பதற்கான ஒரு இயக்கமாக தான் முதல்வர் அதை 1ஆம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது சொன்னார். ஸோ அதன்படி முதல்வர் வீடு வீடாக எவ்வளவு வீடுகளுக்கு செல்கிறார்களோ அங்கு பாஜகவுக்கு எதிரான கேள்விகளை வைப்பது என்னவென்றால், இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற தேர்தல். அதாவது டெல்லி என்றால் தமிழ்நாட்டிற்கும் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். தமிழ்நாட்டு எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கள் அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதற்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நிதி குறைப்பது, நிதியை விடுவிக்காமல் இருப்பது, இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருப்பதால் பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் திமுக நம்புகிறது இன்னும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை தங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸோட ஓட்டு மட்டும் இல்லாம ஒரு பெரிய அளவுல மெஜாரிட்டியினுடைய ஓட்ஸும் கூட பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கிடைக்குதுங்கிறது தான் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியா இது வரைக்கும் 2019 இருக்கு. ஸோ 2019, 21, 24 தேர்தலில் இந்த ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெற்றதுனால 26க்கும் இதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணி முன்ன பிரதமர் மோடி அவர்களை டார்கெட் பண்ணாங்க. இப்போ பிரதமர் மோடியோ இல்லை அமித்ஷா அவர்களோட இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணாம ஒரு இன்ஸ்டிடியூஷனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம் இது. அந்த யுத்தத்தில் தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கான தேவைகளை செய்வது எங்களால் தான் முடியும். அதிமுக என்ற கட்சி பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் முதல்வர் பயணிக்கிறதா எனக்கு தெரிகிறது. சிவப்பிரியன், அதே நேரத்தில் ஏறத்தாழ இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு. அதற்கு முன்னதாகவே ரொம்பவே சீக்கிரமாவே இந்த பரப்புரை தொடங்கப்பட்டதுக்கான தேவை தமிழ்நாட்டில் எழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அதாவது நீங்க சொல்வது போன்ற இந்த பரப்புரை ஆரம்பிக்கிறது திமுக கடந்த 8 மாதங்களுக்கு முன்னரே இந்த பரப்புரையை ஆரம்பித்து விட்டார்கள். என்னை பொறுத்தவரையில் எப்பொழுது முதல்வர் மாவட்ட வாரியாக ரிவ்யூ மீட்டிங்கு போனாரோ கடந்த அக்டோபர், நவம்பர் நினைக்கிறேன், அப்பவே இதை கேம்பெயினா தான் நான் பாக்குறேன். அப்பத்துல இருந்தே இது எலெக்ஷனுக்கான கேம்பெயின் தான். ஏன்னா முதல்வர் அரசு விழாக்களில் மட்டும் பங்கேற்காமல் கட்சியினரை சந்திக்கிறார், பூத் கமிட்டி மெம்பர்ஸை பாக்குறாரு. அது இல்லாம இப்பொழுது உடன்பிறப்பே வா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணி கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்டையும் கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்டையும் பேசும் பொழுது அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது கட்சிக்குன்னு தெரிய வரும். ஸோ திமுகவை பொறுத்தவரையில் அவங்க பிரச்சாரத்தை ரொம்ப முன்னாவே ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பிஜேபி மற்ற மாநிலங்கள்ல எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் பண்ணி எலெக்ஷன் வின்னிங் மிஷினா மாறுறாங்களோ அது போன்ற நடவடிக்கைகள்லாம் திமுக எலெக்ஷன் வின் பண்றது ரொம்ப முக்கியமா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதன்படிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை திமுக எடுப்பதற்கு முக்கிய காரணம் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. ஸோ அதிமுக தனித்து இருந்திருந்தால் திமுக வேறு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாள வேண்டி வந்திருக்கும். அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அதிமுகவை கூட புறம் தள்ளி விட்டு பாஜகவை முதலில் வைத்து அப்ப பாஜக தான் அதிமுகவை இயக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜிங்க தான் திமுக மக்களுக்கு கொடுக்க விரும்புறாங்க. அந்த மெசேஜ் பயனளிக்கும். அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஓட்டுகளை வாங்கி தரும் திமுக நினைக்கிறதுனாலதான் அவங்க பிஜேபி ஆப்போசிஷன்ல ரொம்ப தெளிவா ஏடிஎம்கேவையும் பின்னுக்கு தள்ளிட்டு பிஜேபி ஆப்போசிஷனை கேம்பெயின் வைஸ் வைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தேர்தல் போக போக லோக்கல் இஷ்யூஸும் நீங்க அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி அதிமுகவுக்கும் உங்களுக்குமான வித்தியாசங்களை பார்த்து பேச வேண்டிய நேரம் வரும். ஸோ அப்ப அதை பத்தி பேசிக்கலாம். இப்ப கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு ஸ்டேட் இஷ்யூஸ் இல்லாம லார்ஜர் இஷ்யூஸா இருக்கட்டும், மேக்ரோ இஷ்யூஸா இருக்கட்டும், மைக்ரோ இஷ்யூஸ் வேணாங்கிறதுக்குனாலதான் திமுக பாஜக எதிர்ப்பை பெரிய அளவுல எடுக்கிறாங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.